ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த காலேஜோட கேம்பஸ் லைஃப், டோட்டல் இன்டேக், டோட்டல் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து, கோர்ஸ் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், placement details, faculty information, library facilities, lab facilities, sports facilities, hostel facilities, TNEA 2024 ஓட expected cut-off. இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கேம்பஸ் லைஃப் பற்றி பார்க்கலாங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு இந்த காலேஜ்னு பார்த்தீங்கன்னா 2007 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க. 200 ஏக்கர்ஸ் கிட்ட வருதுங்க இந்த காலேஜ். அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. டிஎன்ஏவோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2731. ஏக்ரெடிட்டட் பை நாக்கால ஆகியிருக்குங்க. வித் A+ கிரேடும் வாங்கியிருக்கு. இது ஒரு நான் அட்டானமஸ் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குமரன் கோட்டம் கேம்பஸ், கண்ணப்பாளையம் போஸ்ட், திருச்சி மெயின் ரோட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த காலேஜோட டோட்டல் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ வருதுங்கிறத பற்றி பார்க்கலாங்க. யூஜியில் பார்த்தீங்கன்னா 360 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கங்க. பிஜியில் 59 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்னு பார்த்தீங்கன்னா 419 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என்னென்ன கோர்ஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் யூஜியில் பார்த்தீங்கன்னா 7 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஜியில் 4 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 கோர்சஸ் கிட்ட ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. எத்தனை கோர்ஸ்னு பார்த்தோம். அதில் என்ன கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஇ, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். அதில் நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்னு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்இ, மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸில் நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் அண்ட் எம்பெடட் கண்ட்ரோல், எம்பெடட் சிஸ்டம் டெக்னாலஜிஸ், தெர்மல் இன்ஜினியரிங்னு இருக்குங்க. இந்த கோர்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்குமே மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு இருக்குங்க. இது பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் எவ்வளோ ஃபீஸ் வருது, இதில் எந்த கேட்டகரியில் வருவீங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நாங்களே கிளியர் பண்ணி வைப்போம். பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க. 2023 இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டு டாப் கம்பெனிஸில் பண்ணிட்டு வராங்க. என்னென்ன கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், காக்னிசன்ட், அமேசான், ஆதித்யா பிர்லா குரூப், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பண்ணிட்டு வராங்கங்க. ஃபேக்கல்ட்டியை பொறுத்த வரைக்குமே இவங்கள்ட்ட 78+ ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்கங்க. அதையும் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணவங்க, எம்ஃபில் பண்ணவங்க, எம்டெக் பண்ணவங்க, எம்இ பண்ணவங்கன்னு இருக்கிறாங்க. இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டியும் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியும் பண்ணிட்டு வராங்கங்க. ஃபெசிலிட்டிஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ். லைப்ரரியை பொறுத்த வரைக்குமே ஆட்டோமேட்டட் சென்ட்ரல் லைப்ரரி நிறைய கலெக்ஷன் ஆஃப் புக்ஸு, மேகசின்ஸ், ஜேர்னல்ஸோடு வச்சுருக்காங்க. அதே மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா 300 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் லைப்ரரி செக்ஷன் வித் ஜேர்னல், புக்ஸ் ஃபெசிலிட்டிஸோடு பண்ணிட்டு தராங்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி லேப், கம்ப்யூட்டர் லேப், எலக்ட்ரிக்கல் லேப், எலக்ட்ரானிக்ஸ் லேப், லாங்குவேஜ் லேப், மெக்கானிக்கல் லேப், ஃபிசிக்ஸ் லேப், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லேப், மெக்கானிக்கல் ஆப்ரேஷன்ஸ் லேப், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லேப், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி லேப், தெர்மல் இன்ஜினியரிங் லேப், டைனாமிக்ஸ் லேப், கிராஃபிக்ஸ் லேப், கம்யூனிகேஷன் லேப், எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன் லேப், டிஜிட்டல் லேப், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் லேப், பவர் எலக்ட்ரானிக்ஸ் லேப், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லேப்னு நிறைய லேப் ஃபெசிலிட்டிஸ் கூட ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கேம்பஸ்குள்ளேயே ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, கிரிக்கெட் கிரவுண்ட், ஃபுட்பால் கிரவுண்ட், வாலிபால், டேபிள் டென்னிஸ், இந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்கங்க.
டிஎன்இஏ 2024ஓட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்பிளேல ஒரு நம்பர் இருக்குங்க. அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதும். அண்ட் அந்த இமேஜில் தெரிகிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்களே சொல்லிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.